வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 49. அன்று மதியம் நதியா வீடு வந்து உணவை முடித்து கோபால் ஓய்வெடுக்க சென்ற பின்னும் அருண்மொழி வீடு வராமல் இருக்க யோசனையில் ஆழ்ந்தாள் பெண். இன்னைக்கு எதுவும் பேஷண்ட்ஸ் அதிகமா வந்திருப்பாங்களா, இல்ல எமர்ஜென்சி கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்களா? இவ்வளோ லேட் ஆகுது. நேரம் 3 தாண்டி செல்லவும் அவனுக்கு அழைப்பு விடுக்க உடனே ஏற்றவன் மடமடவென்று பேசிவிட்டு வைத்து விட்டான். நதி, இங்கே நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன். என்னோட ட்ரீட்மெண்ட்ல இருந்த பேஷண்ட் ஒருத்தவங்க அன்எக்ஸ்பெக்டடா இறந்துட்டாங்க. அதை பெரிய இஷ்யூவாக்கி அவங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல வாசல்ல கலாட்டா செஞ்சுட்டு இருக்கான். இப்போதைக்கு இங்க இருந்து நான் அசைய முடியாது. வேற எதுவும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபா தான் இருக்கேன். பை. என்ன சொன்னார் இப்போ? பெண் திகைப்பாய் அமர்ந்திருக்க அடுத்த அரை மணியில் அவளது தந்தையிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. எடுத்த உடனே, பாப்பா நீ எங்க இருக்க? வீட்டில் தானே இருக்க என்று பரபரப்பாக கேட்டது அவர் குரல். குழப்பத்துடன் ஆமாப்பா என்றவள் முடிக்கவில்லை. சரி, ஒரு 15 நிமிஷத்துல அம்மாவும் நானும் அங்க வரோம். நீ எங்கேயும் வெளியே போயிடாத என்ற கட்டளையுடன் இணைப்பை துண்டித்து விட்டார் கணேசன். என்ன நடக்குது? அமரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ தெரியலையே. மனதில் கலவரம் மூல ஒருவித பதற்றத்தில் மூழ்க ஆரம்பித்தவளை கதவின் அருகே எழுப்பிய அழைப்பு மணி கழித்தது. யார் என்று பார்த்து பெற்றோர் என்றதும் கதவை திறந்துவிட அவர்களுமே லேசான கலக்கத்தில் இருப்பது புரிந்தது. என்னாச்சுப்பா என்று அவர் கையை பற்றினாள். ஒன்னும் இல்லடாமா, மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துப்பார். நீ சாப்பிட்டிய நதிமா? அன்னையிடம் பார்வையை திருப்பியவள், சாப்பிட்டேம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அவர்தான் ஃபோன் பண்ணாருமா, நீயும் தாத்தாவும் தனியா இருப்பீங்கன்னு எங்களை அனுப்பி வச்சார். அதோட நீ கிளினிக் போக வேண்டாமா, நாளைக்கு சிச்சுவேஷன் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு சொன்னாரு. மீரா கிட்ட விவரம் சொல்லிடு. என தலையை ஆட்டியவள், அங்க அவர் எப்படி இருக்காராம்பா, எதுவும் சொன்னாரா என்று கவலையுடன் விசாரித்தாள். மாப்பிள்ளை மேல தப்பு இல்லை போல இருக்கு. அதான் மேனேஜ்மெண்ட் இவருக்கு சப்போர்ட் பண்ணித்தான் சேஃபா உள்ளேயே தங்க வச்சிருக்காங்க. ஓ என சோர்வாக தலையசைத்தவளின் தோள் தொட்டு, நீ இதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. மாப்பிள்ளை தொழில்ல இதெல்லாம் சாதாரணம், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் சமாளிச்சு வெளியில வந்துடுவாரு. நீ இப்படி உட்காரு, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா என்ற கேள்வியுடன் அவள் அருகில் அமர்ந்தார் சாவித்ரி. அவர் தோளில் சாய்ந்து கொண்டு, அதெல்லாம் வேணாமா, ஐ எம் ஓகே என்று கணவனின் நினைவில் அலைப்பாய்ந்தாள். சற்று நேரத்தில், அட பாவீங்களா, இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போல. இப்ப இதுவும் ஒரு பொழப்புன்னு வேலை மெனக்கிட்டு சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கானுங்க என்று புலம்பினார் கணேசன். என்ன ஆச்சுங்க என்று விசாரித்த மனைவியிடம் தனது கைபேசியை காண்பித்தார் அவர். மகளின் பார்வையும் அதில் படிந்து விழிகள் திடுக்கிட்டது. வேகமாக நிமிர்ந்து அமர்ந்தவள் அதை பிடுங்கி மீண்டும் ஒரு முறை நிதானமாக படித்து பார்த்தாள். ஜிவ்வென்று கிளம்பிய கோபத்தில் முகம் சிவக்க, இரிட்டேட்டிங் இடியட்ஸ் என வார்த்தைகளை கடித்து துப்பினாள். வாட்ஸ்அப்பில் பல முறை பகிரப்பட்ட செய்தியாக கணேசனுக்கு வந்திருந்த அந்த தகவலில் நீரழிவு நோய் நிபுணன் அருண்மொழி வர்மனையும் அவனுடைய மருத்துவமனையையும் தங்கள் வசதிக்கு தூற்றியிருந்தனர். பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் மருத்துவமனை என்றும் அதில் வர்மனும் தலைமை மருத்துவரும் தங்கள் வசதிக்கு கடமை தவறி நோயாளிகளிடம் மிகவும் அக்கறையின்றி நடந்து கொள்வதாகவும் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக இருந்து பல மக்களின் உயிர்களோடு விளையாடுகிறார்கள் என்றும் அதனால் அந்த மருத்துவமனைக்கும் மருத்துவரிடமும் யாரும் சிகிச்சைக்கு சென்று விடாதீர்கள் என்று பலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ச்சே, என்னது? மாப்பிள்ளையோட சிகிச்சைக்கும் கைராசிக்கும் எத்தனை பேர் அவரை தேடி வர்றாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 மக்களையாவது பாக்குறார் அவரு. சரியான சிகிச்சை தராத மனுஷன்னா எப்படி அவ்வளவு பேரு தேடி வர்றாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? அம்மாவின் கடுப்பில் அவள் நெற்றியை பிடித்த நேரம் கோபால் அங்கே வந்தார். அடட, வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க 2 பேரும்? ஏன் பாப்பா, என்னை எழுப்பியிருக்கலாம்ல? ஆமா, வர்மன் எங்க என்று பேரனை தேடி விழிகளை சுழற்றினார். மூவரும் ஒருவர் முகத்தை மற்றவர் கவனிப்பதை பார்த்தவர், வர்மன் எங்கம்மா என்று மீண்டும் பேத்தியிடம் கேட்டார். அது தாத்தா என்று தவிப்புடன் விஷயத்தை கூறினாள் அவள். ஓ என்றவர் சிந்தனையில் ஆள நதியா ஆறுதலாக அவர் கையை பிடித்தாள். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தாத்தா, அமர் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி வெளியில வந்துடுவார். நான் ஏன் கவலைப்பட போறேன்? எனக்கு தெரியும் என் பேரனை பத்தி. அதோட என் வளர்ப்பு அவன் என்னைக்கும் நேர்மை தவற மாட்டான். இதுல இருந்து வெளியில வந்து பழைய மெருகோட திரும்பவும் அவன் தொழில கையில எடுப்பான் பாரு என்று நெஞ்சை நிமிர்த்தினார் பெரியவர்.
அதுவரை இருந்த கவலையும் சஞ்சலமும் குறைந்து அவர்களுக்குமே புதிய தெம்பு பிறந்தது. சில நிமிடங்களில் குமரனிடம் இருந்து சாவித்திரிக்கு அழைப்பு வர வெறுப்போடு அதை பார்த்தார் அவர். எப்படியும் விஷயத்தை கேள்விப்பட்டு தங்களை காயப்படுத்தவே மனிதர் அழைக்கிறார் என புரிந்ததால் இணைப்பை ஏற்க மனம் வராமல் அதை கிடப்பில் போட்டார். அவர் அடங்காமல் திரும்பவும் முயலவும், யார் சாவி என்று கேட்டார் கணேசன். என் அண்ணன்தான், வேற யாரு என்றார் அலுப்புடன். அப்போ அட்டன் பண்ண வேண்டியதானம்மா என்றார் பெரியவர். அப்பா, அந்த மனுஷன் சும்மா என் வாயை கிளறதான் ஃபோன் பண்றார். கிளறனா பதிலுக்கு நீயும் 2 போட்டு விடு. அது எதுக்கு? வேணா விடுங்க. இல்ல, இப்படி அவாய்ட் பண்ணா பதில் சொல்ல முடியாம வருமனை நாம விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓ, நான் அப்படி யோசிக்கல என திகைத்தார் சாவி. மா, தாத்தா சொல்றது சரிதான். நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா? இருடி, நானே பேசிக்கிறேன் என்று 3வது அழைப்பை வேகமாக ஏற்றார். என்ன சாவி, என் போனை எடுக்க மாட்டேங்கிற? அதெல்லாம் இல்லண்ணா, மாடியில காயிற துணிய எடுக்க போயிருந்தேன். சொல்லுங்க அண்ணா, இத்தனை தடவை ஃபோன் செஞ்சிருக்கீங்க. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லா இருக்கும். உன் மாப்பிள்ளையை நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஏதோ வம்பளை மாட்டிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு உத்தம பேரனுக்காகத்தான் அந்த பெரிய மனுஷன் அன்னைக்கு என்னவோ அப்படி அலட்டுனாரு. இப்போ என்ன சொல்றாரு? ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா? பொறுமையை இழுத்து பிடித்து, விசாரிச்சோம் அண்ணா. எங்க மாப்பிள்ளை மேல தப்பு இல்லை, அது வேற ஏதோ விஷயம் போல இருக்கு. அவரை நேரில் பார்த்து பேசினா தான் முழு விவரம் தெரியும். ஆனா மேனேஜ்மெண்ட்ல அவருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க என்று நிமிர்வாகவே கூறினார். ஆமா, கொடுத்துதானே ஆகணும். எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சு ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான். பொன் முட்டையிடுற வாத்து கழுத்தை அப்படி பட்டுன்னு அழுத்திட முடியுமா என்ன என்றார் குமரன் ஏளனமாக. நதியாவிற்குள் சுறுசுறுவென்று அத்தனை ஆவேசம் வெடித்து கிளம்ப பட்டென்று வாயை திறக்க போனவளின் கரம் பற்றி அழுத்தமாக தடுத்து மறுப்பாக தலையசைத்தார் கோபால். அந்த சீற்றம் சற்றும் தனியாமல் அவரை அவள் முறைக்க தன் தலையில் உள்ள முடியை பீய்த்து கீழே போடுவது போல் செய்கை செய்தார் அவர். அதன் அர்த்தத்தில் அதிர்ந்து வாயை பிளந்தவள் ஒற்றை விரலாட்டி பத்திரம் என எச்சரித்தாள். அவள் மிரட்டலுக்கு அவரோ மௌனமாக உடல் குலுங்க நகைத்தார். அதை வேடிக்கை பார்த்திருந்த சாவியை, என்னம்மா பதில காணோம் என்று கேட்டு எல்லலாக சிரித்தார் இணைப்பில் இருந்த மனிதர். நீங்க ஒரு முடிவோடு பேசிட்டு இருக்கீங்க. விவரம் சரியா தெரியாம எங்கனால உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அண்ணா, வைக்கிறேன் என்று சட்டென்று கைபேசியை அமர்த்தி விட்டார். தாத்தா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? தன்னிடம் சண்டைக்கு வந்த பெண்ணிடம், நான் எங்க பேசினேன், சும்மா ஆக்ஷன் தான் காமிச்சேன் என்றார் அவர் குறும்பாக. காமிப்பீங்க காமிப்பீங்க. அங்க என் புருஷன் அவ்வளோ டென்ஷனா இருக்காரு, நீங்க இங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என் பேரனுக்கு ஜூஜிபி, அசால்ட்டா ஜெயிச்சு வந்துடுவான் என உதடு சுளித்தவளை தேநீர் தயாரிக்க என்று அங்கிருந்து இழுத்து போனார் சாவித்ரி. மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்திருந்தவரின் முகம் அடுத்து பேரனின் நிலையை எண்ணி கவலையில் ஆழ்ந்தது. அவ்வப்பொழுது அருளிடம் அங்கிருக்கும் சூழ்நிலையை தகவல் மூலமாக கேட்டு தெளிவுபடுத்தியபடி இருந்தார் கோபால். நான் அனுப்பின 2 மெசேஜுக்கு தான் ரிப்ளை பண்ணார், அப்புறம் கிடப்பில் போட்டார். உங்களுக்கு மட்டும் என்ன வரிசையா அனுப்புறார்? அருகில் அமர்ந்திருந்த சித்த மருத்துவர் பொங்கவும், அதுக்கு பதில எனக்கு அனுப்பியிருக்கான் உன் புருஷன் என்றார் அவர் நக்கலாக. அது எதுக்கு உங்களுக்கு? சரி விடுங்க, பதில சொல்லுங்க. உங்க பேத்தி என்ன லூசுத்தனம் பண்ணிருக்கா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். அவ இப்பதான் வாய்ஸ் மெசேஜா அனுப்பி இம்சை பண்றா. அதை எப்படி நான் கேட்க முடியும்னு என்கிட்ட கேட்டிருக்கான். ஒரு கணம் விழித்தவள், ஏன் கூட ஆளுங்க இருக்காங்களாமா? அது எனக்கு தெரியாது என்று தோள்களை குலுக்கினார். நதி, கொஞ்சம் அமைதியா தான் இரேன். அன்னை அதட்டவும் முகத்தை சுளித்து கொண்ட மகள் தந்தை வைத்திருந்த செய்தி சேனலில் ஓடிக்கொண்டிருந்த முக்கிய செய்தியை கடுப்புடன் பார்க்க துவங்கினாள். ஒவ்வொரு சேனலும் அவரவர் கற்பனைக்கு ஏற்ப அருண்மொழியின் விஷயத்தை மக்களுக்கு விலாவாரியாக விளக்கி பிரச்சனையை ஊதி பெருசாக்கி கொண்டிருந்தது. உலகம் முழுதும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த மருத்துவனின் செய்தி அந்த மனிதரையும் விட்டு வைக்காமல் அவர் பார்வையிலும் விழுந்தது. லேசாக கண்களை இடுக்கி அதை உற்று பார்த்தவர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவனிடம் மருத்துவம் பார்த்திருந்தவருக்கு துளியும் அச்செய்தியில் நம்பிக்கை இல்லை. எங்கேயோ ஏதோ தவறு நிகழ்ந்து அவன் தலையில் விழுந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார். அவரை போலத்தான் அருண்மொழியின் பல அபிமானிகளும் அவனை பற்றிய புரிதலில் தெளிவாக இருந்தனர். சற்றென்று அவர் புத்தியில் ஒன்று உரைக்க வேகமாக எழுந்து சட்டையை மாட்டியபடி மனைவியிடம் சொல்லிக்கொண்டு தனது 2 சக்கர வாகனத்தில் அவசரமாக கிளம்பினார். அந்த வீட்டிற்குள் நுழைந்தவரை, ஹே செல்வா, வா வா, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து?
என்று ஆர்ப்பாட்டமாக வரவேற்றார் குமரன். நானெல்லாம் ஊர்ல தான் இருக்கேன், உனக்கு தான் ஊர் தங்கவே நேரம் இருக்கிறதில்ல போல என்று குறைப்படித்தவாறே அவர் அருகில் வந்து அமர்ந்தார் வர்மனின் தாய்மாமன். நீ ஏன்பா சொல்ல மாட்ட? அப்புறம் என் தொழிலை பார்க்க வேணாமா என்றவர் திரும்பி மனைவிக்கு குரல் கொடுத்தார். மாது, உள்ள என்ன பண்ற? இங்கே உன் அண்ணன் வந்திருக்கான் பாரு. அதற்குள் குமரனின் இளைய மகனும் அப்பொழுதுதான் மாடியில் இருந்து கீழே வந்தவன். ஹாய் மாமா என்றபடி செல்வாவின் எதிரே சென்று அமர்ந்தான். உள்ளிருந்து பரபரவென்று வந்து, வாங்க அண்ணா, கிச்சன்ல டிஃபன் வேலையா இருந்த என்று புன்னகை முகமாக தன் உடன்பிறப்பை வரவேற்றார் மாதவி. அத்தியாயம் 50. சில நிமிடங்கள் பொதுவாக பேசியிருந்த செல்வம் திரும்பி பிரசாத்தை சங்கடமாக பார்த்துவிட்டு தம்பதியரை ஒரு பார்வை பார்த்தார். அதன் அர்த்தத்தை உணர்ந்த குமரன், செல்வா, உன்கிட்ட ஒரு விஷயம் காண்பிக்கணும்னு இருந்த, மறந்துட்டேன் பாரு, உள்ளவா. மாது, நீ போய் சமையல கவனி என்று மனைவியையும் கிளப்பிக் கொண்டு தங்கள் அறைக்கு நடந்தார். நீ அப்புறமா சமையல கவனிப்ப. உங்க 2 பேர்கிட்டையும் நான் முக்கியமா பேசணும், வாங்க. மச்சினன் உத்தரவில். என்னடா அது என்று குழப்பத்துடன் கேட்டார் குமரன். மெல்லிய பெருமுச்சோடு கட்டிலில் அமர்ந்தவர், போன தடவையே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அப்ப சூழ்நிலை சரியா அமையல. இங்க ஆட்கள் இருந்தாங்க, நானும் வெளியில அலையிறத ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். திரும்ப வர முடியல. இது போன்ல பேசுற விஷயமும் இல்ல என்று புதிர் போட்டார். உங்க உடம்புக்கு ஒன்றும் அப்புறம் தொந்தரவு வரலையா அண்ணா என்று கவலையுடன் கேட்டார் மாதவி. அதெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாரு? ஊர்லயே நல்ல கைராசி டாக்டர்னு பேர் எடுத்தவராச்சே என்று மெல்ல புன்னகைத்தார். மாதவியின் முகத்தில் அது எதிரொலிக்கவில்லை. லேசான சந்தேகத்தோடும் சஞ்சலத்தோடும் அண்ணனை பார்த்தவர் பின் திரும்பி கணவனை பார்த்தார். என்ன, அது யாருடா அப்படிப்பட்ட டாக்டர்? போன தடவை அதை கேட்கறது கூட எனக்கு நேரம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்று அவர் கூறும்பொழுதே அவர் தங்கையின் இதயம் வந்து தொண்டை குழியில் துடிக்க ஆரம்பித்தது. என்னடா இப்படி புதிர் போடுற? பட்டுன்னு டாக்டர் பேரை சொல்லுடா, நாளைக்கு நாங்க போய் பார்க்க கூட வசதியா இருக்கும். நான் முதல்ல சொல்றேன், அப்புறம் போய் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம் என்றவர். டாக்டர் அருண்மொழிவர்மன், ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் என்று சொல்லும் பொழுதே பட்டென்று இடைவெட்டினார் குமரன். ஏய் நிறுத்து, இவ்வளோ நேரமா அவன் புகழைய நீ பாடிட்டு இருந்த என்று கோபமாக பார்த்தார். ஏண்டா, உனக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுமா என்ன என்று ஆச்சரியமாக வினவினார் செல்வம். நீ வேற கடுப்ப கிளப்பாத என்று எதையோ சொல்ல வந்தவர் சட்டென்று நிறுத்தி, இன்னைக்கு டிவியில அவனை பத்தின ஹாட் நியூஸ் வந்ததே, பார்க்கலையா நீ என்று அதை முதலில் விசாரித்தார். அதை பார்த்துட்டு தானே இன்னமும் உன்கிட்ட விஷயத்த சொல்லலையேன்னு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தூரம்னாலும் இந்த நேரத்தில் மெனக்கிட்டு ஓடி வர்றேன். உனக்கு தெரியாதுடா, அவன் தான் என் தங்கச்சியோட சின்ன மருமகன் என்றார் குமரன் எரிச்சலுடன். தங்கை கணவனை அதிர்ந்து பார்த்த செல்வம், என்னடா சொல்ற? சாவித்திரி பொண்ணுக்கு போன மாசம் கல்யாணம் முடிஞ்சதே, அது இவன் கூடவா என்று பெரும் திகைப்புடன் கேட்டார். ஆமாமா, எனக்கெல்லாம் சரியான கடுப்பு. அப்பவே அந்த தாத்தாவையும் பேரனையும் கொஞ்சமும் பிடிக்கல. அந்த ஆள் என்கிட்ட ரொம்பவே திமிரா பேசினாரு என்று முகத்தை சுளித்தார். இவன் விவரம் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானா என ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் திணறிய செல்வம் தங்கையின் முகத்தை பார்க்க அவரோ உணர்வுகள் துளைத்து மரத்து போய் அமர்ந்திருந்தார். இப்ப எதுக்குடா இப்படி முழிக்கிற? என்ன விஷயம்? இல்ல குமரா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? இல்ல உன் தங்கச்சி தெரிஞ்சு செஞ்சாலா தெரியாம செஞ்சாலா என்று அவரிடம் தெளிவாக கேள்வி எழுப்பினார் செல்வம். குமரனோ, உன் அண்ணன் எதுக்கு இப்படி அவனும் குழம்பி என்னையும் குழப்புறான் என்று தன் மனைவியை பார்த்து கேட்டார். தன் தமையனை நேராக பார்த்து, இவருக்கு தெரியாதண்ணா, அன்னைக்கு வரவேற்பில் பார்த்ததும் எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதை இவர்கிட்ட சொல்ல தோணல, அமைதியா விட்டுட்டேன். சாவித்திரிக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கே வெளிச்சம் என்றார் விட்டேற்றியாக. ஏய், 2 பேர் என்ன பேசுறீங்க? முதல்ல என்கிட்ட தெளிவா பேசுங்க என்று இருவரையும் அதட்டினார் குமரன். மாதவி மௌனமாக இருக்க, அது குமரா, கோபால் மாமாவுக்கு கொஞ்சம் வயசாகிடவும் உனக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் பையன், அதான் அருண்மொழிவர்மன், வேறு யாரும் இல்லை, நம்ம மாதவியோட அந்த என்று விளக்க முயன்ற செல்வத்தின் குறுக்கே வேகமாக கையை நீட்டி தடுத்தார் குமரன். அவரின் பார்வை மனைவி மீது அழுத்தமாக பதிந்திருக்க, ஏன் மாதவி இதை என்கிட்ட அப்பவே சொல்லல என்று கூர்மையாக கேள்வி எழுப்பினார். சில நொடிகள் தரையை வெறித்தவர், எதுக்கு சொல்லணும், மொத்தமா ஒதுங்கி வந்துட்ட பின்னாடி ஒருவேளை தோணாததுனால சொல்லல என்றவரின் விழிகள் தற்பொழுது தன் கணவனின் பார்வையை நேராக தாங்கியது. குமரன் முகத்தில் வெற்றி புன்னகை அரும்ப, கரெக்டு தான், அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாதது. உன் அண்ணாதான் வேலை மனக்கிட்ட தூக்கிட்டு ஓடி வந்திருக்கான் என்றார் அலட்சியமாக. கணவன் மனைவி இருவரையும் மாறி மாறி பார்த்த செல்வம், அப்போ இதை அப்படியே விட்டுற போறீங்களா
என்று வினவினார். பின்ன ஒரு குடி உறவு கொண்டாட சொல்றியா என்று கடுப்பாக கேட்டார் குமரன். அதுக்கு இல்லடா, என்ன இருந்தாலும் அவன் ஒரு நல்ல டாக்டர். எதுக்கு பகையை வளர்த்துக்கிட்டு? நாளைக்கு நமக்கே கூட எப்பவாவது தேவைப்படலாம்ல. ஊரெல்லாம் அவன் பேர் நாறிட்டுருக்கு, நல்ல டாக்டரான். அதெல்லாம் உண்மை இல்லை குமரா, எனக்கு நல்லா தெரியும். பையன் ரொம்பவே. செல்வா, போதும் நிறுத்து. இதுக்கு மேலே இதை பற்றி பேச நான் விரும்பலை என்றார் அழுத்தமாக. அவர் அமைதியாகவும், சரி மாது, நீ போய் டிஃபன் வேலையை முடி, நானும் மச்சானும் சாப்பிட வரோம் என்று மனைவியை கிளப்ப அவரும் எழுந்து சென்று விட்டார். இன்னும் என்னடா யோசனை? உனக்கு வேணுனா தங்கச்சி பையன்னு நீ உறவு கொண்டாடிக்கோ என்று நக்கல் அடித்தார் குமரன். ஒரு உண்மையை சொல்லணும்னா அதை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ட்ரை பண்ணிட்டேன். அடப்பாவி, நீ பெரிய சுயநலவாதின்னு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ வேகம்னு எதிர்பார்க்கல என்று ஆர்ப்பாட்டமாக நகைத்தார். அப்படியே நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. அவன் விஷயம் ஒன்று போதும், நீ எப்படிப்பட்டவன்னு இந்த ஊர் உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்று இவர் நொடித்தார். சரி விடுறா, 2 பேரையும் தராசில் வச்சா சரிசமமாக இருப்போம். நீ விஷயத்த சொல்லு. என்னத்தை சொல்கிறது? விஷயம் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக பேசிகிட்டு இருந்தவன் நான் யாருங்கிறது தெரிஞ்சதும் அப்படியே வெறப்பா பேசிட்டு கிளம்பிட்டான் என்று அன்றைய நிகழ்வை கூறி பெருமூச்சு விட்டார். ஓ, பயங்கர ரோஷக்கார பயலாக தான் இருப்பான் போல இருக்கு என்று தன் நாடியை தடவிக்கொண்டார் குமரன். அவரை கள்ளத்தனமாக பார்த்த செல்வம், ஆனாலும் உன் தங்கச்சி எப்படி துணிச்சலா அவங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்று கல்மிஷமாக கேட்டார். சட்டென்று தன் தங்கை மீது குமரனுக்கு பெரும் கொந்தளிப்பு எழுந்துவிட வேகமாக கைபேசியை எடுத்து அவருக்கு அழைப்பு விடுத்தார். அந்த பக்கம் இவரின் எண்ணை பார்த்ததும் சாவித்திரிக்கு சற்று சலிப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் வேறு வழியின்றி இணைப்பை ஏற்று, சொல்லுங்கண்ணா என்றார் முயன்று வரவழைத்த அமைதியான குரலில். என்ன சாவி, புதுசா விஷயம் கேள்விப்படுறேன். எத்தனை வருஷமா இப்படி என்ன பழி வாங்க காத்துட்டு இருந்த நீ என்று குரலை உயர்த்தினார். அப்பொழுதுதான் தங்கள் உணவை முடித்து நால்வரும் வரவேற்பு அறையில் ஒன்றாக அமர்ந்திருக்க குமரனின் குரல் ஸ்பீக்கர் இல்லாமலேயே அனைவரும் கேட்கும்படி உயர்ந்திருந்தது. அண்ணா, உங்களுக்கே தெரியும் நாங்க எத்தனை மன உளைச்சல்ல இருக்கோன்னு. நீங்க பேசுறது எதுவும் புரியல. செய்யற வேலைக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு சுத்தமாக ஆகாத அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சு உன் பொண்ணையை அவனுக்கு கட்டி கொடுத்திருப்ப என்று காட்டமாக வினவினார். கோபாலின் விழிகள் அதிர்ச்சியில் விரிவதை பார்த்தவாறே அவரை கவனிக்கும்படி தன் மகளிடம் சைகை செய்தவர் தமையனுக்கு பதில் தர ஆரம்பித்தார். ஹோ, தெரிஞ்சிருச்சா? சரி சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட உறவு முறையெல்லாம் எதுவும் தெரியாமத்தான் முடிவு செஞ்சு என் பொண்ணு அவருக்கு கட்டி கொடுத்தேன். ஆனா போன மாசமே நானும் என் பொண்ணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் என்றவர் சொல்லும் போதே பெரியவரின் பார்வை தன் கையை ஆறுதலாக பிடித்திருந்த பேத்தியிடம் திரும்பியது. அவள் அமைதியாக முறுவளிக்க இவருக்கு கண்ணோரம் கசிந்தது. பெண் கண்களை உருட்டி மிரட்டி அவரை அமைதிப்படுத்தினாள். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அதை நிறுத்திருப்பியா நீ என்று தன் எதிர்பார்ப்பை மறைத்து அதிகாரமாகவே கேட்டார் குமரன். எதுக்கு நிறுத்தணும்? கண்டிப்பா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். அதே பிடியில உறுதியா நின்னு இன்னமும் சந்தோஷமா என் பிள்ளைய அவர் கூட அனுப்பியிருப்பேன். ஏன்னா இவங்க ஒன்னும் எனக்கு இப்ப புதுசா அறிமுகம் ஆனவங்க இல்ல. 17 வருஷத்துக்கு முன்னால அந்த தெய்வத்தோட சன்னிதானத்துல அவரோட அருள் பார்வையால கிடைச்சவங்க. அதுவும் அப்ப எங்களுக்கு உள்ள ஏற்பட்ட பந்தத்தை வெறும் வார்த்தையால என்னால உணர்த்திட முடியாது. அந்த ஒரு நாள் பழக்கத்தை வச்சே இவங்களோட நல்ல குணம் புரிஞ்சுதான் என் பொண்ண தைரியமானா கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். இந்த குடும்பத்தை விட அருமையான குடும்பத்தையும் மாப்பிள்ளையும் உலகத்துல எங்கேயும் என்னால தேடி பிடிச்சிட முடியாது. என் பொண்ணு அத்தனை அருமையா தாங்குறாங்க. எங்களுக்கான அன்புக்கும் மரியாதைக்கும் கூட இங்க பஞ்சமே இல்ல. ஆமாமா, கொடுத்துதான் ஆகணும். அந்த அனாதை பயலுக்கு இப்ப உங்களை விட்டா யார் இருக்கா என்றவர் எண்ணலாக கூறி முடிக்கும் முன்னே பட்டென்று கைபேசியை பிடுங்கி இருந்தாள் நதியா. யார் பேசுறது? என்னோட மாமாங்களா? என் புருஷன் அனாதன்னா அவர் அப்படி ஆக்கினது யாரா? உங்களை போல ஆளுகளுக்கெல்லாம் என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு விவரம் தெரியலையே. என் அம்மா வேற என்ன ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்த்துட்டாங்க. எந்த கெட்ட வார்த்தையும் தெரிய மாட்டேங்குது உங்களை திட்டுறதுக்கு. அவளின் நக்கலில் குமரன் கொதித்து எழுந்து, ஏய் நதியா என்று அதட்டல் விட, அடச்சே வாய முடுங்க. நீங்க எல்லாம் மனுஷன்னு பேர் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஜம்பமா வேற சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பச்சை பிள்ளைகிட்ட இருந்து அதோட அம்மாவை பிரிச்சு, சீ, அப்படி சொன்னா ஒரு புனிதமான சொல்லே அசிங்கப்பட்டு போயிடும். இப்படி வேணா சொல்லலாமா? என் புருஷனோட வாடகத்தாய் ரொம்பவே சரியா இருக்கும் தானே? வெறும் 10 மாசம் அவரை தான் வயிற்றுல வச்சிருந்துட்டு பெத்து கொடுத்தா மட்டும் அவங்க அம்மா ஆயிட முடியாதே. வாடகத்தாய் என்கிற 2 சொற்களை வைத்து நெற்றி அடியாக தன் மாமனை நோக்கி கூர் அம்புகளாய் அவள் வார்த்தைகளை வீச அம்மனிதர் ஸ்தம்பித்து போனார். என்ன வாடகத்தாயா?
ரொம்ப பேசுற நீ. குமரனின் பேச்சில் அவர் அருகில் இருந்த மச்சினனும் அவர்களை உணவருந்த அழைக்க வந்த அவரின் மனைவியும் விக்கித்து நின்றனர். ஆமா மாமா, பேசித்தான் ஆகணும். எப்பவும் எங்கேயும் நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கணும்னா அது என்ன நியாயம் சொல்லுங்க? உங்களுக்கு சரிசமமா பேச ஒருத்தரும் முன் வரல. இவ்வளவு நாள் துள்ளிட்டு இருந்தீங்க. இனி நான் களத்துல இறங்க முடிவு பண்ணிட்டேன். என் புருஷனுக்காக மட்டும் இல்ல, என் அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சோ இனி எந்த பேச்சுனாலும் நாம 2 பேருமே நேரடியா பேசி முடிச்சுக்கலாம். தேவையில்லாம என் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ற வேலைய இதோட விட்டுருங்க. ஓகே பாய் என்று பேசி அணைத்து டீப்பாயில் தூக்கி போட்டாள். அவளை சுற்றி இருந்த மூவரும் வாயை பிளந்து அவள் முகத்தை பார்த்திருக்க, அடேப்பா, உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா இந்த நதியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அடி தூள் போல இருக்கே என்று வியப்பில் விழிகளை விரித்தாள் பெண். சாவித்திரியின் இதழ்களை பெரும் சிரிப்பு ஒன்று தீண்டிட, ஏன் அடங்காத வாழு பிள்ளடி நீ என்று மகளை அணைத்து கொஞ்சினார். ஓ மாமனுக்கு சரியான நோஸ்கட் பாப்பா என்று கோபாலும் உவகை கொண்டார். கணேசன் அமைதியாக பெண்ணை புன்னகையுடன் பார்த்திருக்க, சரி சரி, நான் ரொம்ப மேல மேல பறக்கிறேன். உயரத்தை பார்த்தா பயமா இருக்கு. என்ன சீக்கிரமா கீழே இறக்கி விடுங்க என்று அலட்டினாள் நாயகி. நான் வேணும்னா இறக்கி விடட்டுமா நதி? அன்னை பவ்யமாக கேட்கவும் படக்கென்று அவரிடம் திரும்பியவள், சும்மாவே நீங்க அந்த வேலையாத்தான் சுத்துவீங்க, இப்ப கேட்கவா வேணும்? கப் சிப் கடையில உப் அப்படின்னு அமைதியா உட்காந்துக்கோங்க என்று சுட்டு விரலை நீட்டி மிரட்டினாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.